ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். டீ தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றிருக்கிறேன், ஒரு டீ பால் இல்லாமலே சேர்த்து டீ ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டீ ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காலை மாலை 2 வேளையும் இந்த டீ ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பரான ஒரு டீ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் பால். டீ வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு டம்ளர் பால் சேர்த்துருங்க. பாருங்க, தண்ணி ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அரை டம்ளர் சேர்த்துக்குங்க. இவ்வளோ போதும். இங்கே பாருங்கள், ஸ்டவ் பற்ற வைக்கல, இப்போ தான் ஆன் பண்ணுறேன். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா பொங்குது, பொங்கிட போது மீடியமான அனலில் வச்சுருங்க. நல்லா காயட்டும் பால். பாருங்கள், அந்த டீயில் சேர்க்குறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை. 2 பேருக்கு தான் இந்த டீ நான் ரெடி பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா ஒன்று பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பால் நல்லா பொங்கினோடனே டீ தூள் சேருங்க. அப்போ தான் நல்லா அந்த டீ தூள் அந்த சூட்டில் நல்லா வெந்து வரும், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சேருங்க. நல்லா திக்காக இருக்கும். 3 ரோசஸ் தான் இது. இங்கே பாருங்கள், நல்ல டீ தூள் வெந்துடுது. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி எல்லாமே சேர்த்துருங்க. பாப்பா, செம்ம வாசனையாக இருக்குது. டீ குடிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் கூட டீ தூள் சேர்த்துக்குங்க. ரொம்ப மிதமான தீயில் தான் இருக்குது. நல்லா இந்த இஞ்சியும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சுதுன்னா அதனுடைய இஞ்சினுடைய சாறு நல்லா இது டீயில் இறங்கியிருக்கும். அப்போ நம்ம டீ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா இஞ்சியோடு சேர்த்து டீ நல்லா கொதிச்சிடுது. டீ தூளோட திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா காயட்டும் பால். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், பால் சேர்க்காமல் டீ தூள் மட்டும் போட்டு ஒரு டீ ரெடி பண்ணிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருது. 1 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், புதினா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். தண்ணி ஒரு டம்ளர் தான். 4 இலை மட்டும் சேருங்க. கொஞ்சமாக இஞ்சி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை வேணும்னா சர்க்கரை போட்டுங்க, சர்க்கரை வேண்டான்னாக்கா நிறுத்திக்கங்க. பாலும் சர்க்கரையும் சேர்த்து குடிக்க மாட்டேன், வெறும் டீ மட்டும் இன்னும்போது இதை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் சர்க்கரை எதுவும் சேர்க்காமலே ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 செகண்ட் அந்த புதினாவுடைய சாறு நல்லா இறங்கட்டும். சூடு இருக்கணும், சூடு ஆறிட்டு குடித்தா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு டம்ளருக்கு எவ்வளோ அளவு சர்க்கரை சேர்த்துக்குவீங்களோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுது. சூட்டோடு குடிக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆற்றிட்டு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டீயை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டம்ளர் வச்சுட்டு 2 ஆற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸோடு நுரைச்சிட்டு வரும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூடான டீ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலை மாலை 2 வேளையுமே இந்த மாதிரி டீ வச்சுட்டு சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், எனர்ஜி நல்லா சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்கள்,
எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் டீ தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். பால் ஊற்றின டீ, பால் ஊற்றாமலே இங்கே பாருங்கள் டிகேஷன் மட்டும் எடுத்து டீ ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.